ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த கல்லின் மேல் என்று அந்த வார்த்தையை நாம் கவனமாய் கேட்க வேண்டும். அவரே கண்மலை, அவரே நமக்கு கல்லாய் இருக்கிறார். அவர் மேல மோதுகிறவன் நொறுங்கி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுக்கும்படியாகத்தான் வந்தார். அவர் நமக்காக பாடுகள் பட்டு நமக்காக அவர் தன் இருதயத்தையே கல்லாக மாற்றிக்கொண்டார். ஆகையினால தான் ஆண்டவர் சொல்றார், இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான் என்று. இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் ஆணித்தரமாய் சொல்லுகிறார். ஆகையினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றும் பொழுது நாமும் எல்லாவற்றையும் மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் ஆண்டவர் கொடுப்பார். அதே ஆண்டவராகிய கண்மலையின் மேல நாம் கட்டுவோம். கட்டுகிற அந்த கண்மலை நம்மை ஆசீர்வதிக்கும். அந்த கண்மலையின் மேல யாரும் நொறுங்க முடியாத அளவுக்கு அவர் நம்மளை பாதுகாப்பார். இதைத்தான் ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவர் வாயினால சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நாம் கவனமாய் கேட்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை பாதுகாப்பார். அந்த கல்லின் மேல நீங்கள் கட்டப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.